எதுக்கு கடலை? நான் சுத்துற வரைக்கும் டைம் பாஸ்க்கு சாப்பிடலாம்னா? அது இல்லடி, நீ சுத்துற எண்ணிக்கை தப்பாயிடக்கூடாதுல, அதுக்குதான் இந்த கடலை. அது சரி. அப்ப 108 தடவை கரெக்டா சுத்துனாதான் என்ன விடுவ. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி உட்காரு. இங்க பாரு, உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், உண்மையதான் சொல்லணும். உண்மையை சொல்லணுமா? இங்க பாரு, கோவில்ல வச்சு கேக்குறேன், பொய் சொல்லக்கூடாது. எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ற? என்னன்னு கேளுக்கா. இங்க பாரு, இந்த 3 நாளுக்குள்ள ஆ. உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பாத்தியா? ஏன்? அதெல்லாம் இல்லையே. ஏய், நல்லா யோசிச்சு பாரு. இல்லக்கா, எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல, நீ உன் மனசுக்கு பிடிச்ச பையனை சந்திக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. சூப்பர்க்கா. நாங்கெல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா உன் கனவுல என் கல்யாணத்தை பாத்துட்டு இருக்க? ஏய், இல்லடி, ஒரு முறை வந்திருந்தா பரவாயில்லடி, 2-3 நாளா இதே கனவு தான் வருது. அதான் கேட்டேன். நல்லா யோசிச்சு பாருடி, நீ கண்டிப்பா யாரையாவது மீட் பண்ணிருப்ப. ப்ளீஸ் ப்ளீஸ். யாரு யாரு ஞாபகம் வந்துருச்சா? இல்லக்கா. ஏய் ப்ளீஸ், நல்லா யோசிச்சு பாரு. இருக்கா, யோசிக்கிறேன். ஞாபகத்துக்கு வந்தா? ஏய், யாரு 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 ஞாபகத்துக்கு வந்தா? அப்படின்னா அது அவனதான் இருக்கும். நீ வேற சும்மா இருக்கா. அவ ஒரு வீணா போனவன். அவனை நினைச்சாலே கோவமா வருது. அன்னைக்கு அடிப்பட்ட அப்செட்னாலதான் அவனை சும்மா விட்ட. அவ மட்டும் என் கையில சிக்கனா அவன இந்த தேங்காவெல்லாம் மண்டை உடைச்சிரு. தேங்காடி? என்னடி நீ? இன்னொரு வாட்டி அவன் என் கண்ணுல மாட்டுட்டும். அண்ணா, வா போலாம். எங்க? கோவிலுக்கு தான். இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். நீ போயிட்டு வா. இவ்ளோ தூரம் வந்துட்டேன், வா சாமி கும்பிட்டு வந்துடலாம். உன்னை மாதிரி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுறதுல சாமி ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் வந்து எதுக்கு தேவையில்லாம அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? நீ போயிட்டு வா. அப்போ நீ வரமாட்ட? அதான் நான் சொல்லிட்டேன்ல. அப்படியா? அப்ப கார் கீ ஏன் கிட்டே இருக்கட்டும், சரியா? ஏய் தாரிணி, ஒரு தடவை அம்மாவை விட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல, அதே மாதிரி என்னையும் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாடி, சீக்கிரம் போணும். சார், டைம் என்னாச்சு? சார், உங்களை தான் சார் கேக்குறேன். டைம் என்னன்னு சொல்லுங்க. தெரியாது. பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கான், ஆனா டைம் கூட பார்க்க தெரியல போல இருக்குடி. சார், பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போகணும்? உங்களை தான் சார். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இந்த டைம் கேட்கறது, வலி கேட்கறது, இதெல்லாம் ஆம்பளைங்க கிட்ட மட்டும்தான் கேட்பீங்களா? இங்க அவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்கலாம்ல. பொம்பளைங்களுக்கு மணி சொல்ல தெரியாதா, இல்ல வலி தான் சொல்ல தெரியாதா? ஒரு ஆம்பளைய நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.